வணக்கம் நண்பர்களே. இன்றைக்குள்ள கண்டென்ட் என்னென்னா ஜியோ டைட்டிலே உங்களுக்கு போட்டிருக்கேன். த டே ஜியோ சேஞ்ச் த இந்தியா ஃபார் எவர். ஓகேவா நண்பர்களே, இதுக்கு என்ன மீனிங்னா ஜியோ வந்து இந்தியாவை என்ன மாதிரி மாற்றிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னென்னா ஜியோ டெலிகாம் வந்து யாரோடன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். முகேஷ் அம்பானி, த இந்தியாஸ் ரிச்சஸ்ட் மேன், அவரோட தான். அவர் வந்து ஒரு மேசிவான அமௌண்ட்டை வந்து இந்தியாவுக்குள்ளே அவரோட சிம்முக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவர் வந்து இந்த இந்தியாவோட டெலிகாம் மார்க்கெட்டை பிடிச்சிருக்காரு. எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கு காம்படிட்டராக இருந்த வோடஃபோன், ஐடியா, ஏர்டெல் இவங்க 3 பேர்த்தையுமே லிட்டரலாக கம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. நான் தாண்டா இருப்பேன் அப்படிங்கிற மணிக்கு ஜியோ பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் அப்புறம் மக்கள் அதுக்கு தான் அவர் அம்பானிக்கு தகுந்தாப்பில் மக்களோட மென்டாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வசமாக வழிபடுத்துகிற மாதிரி உங்களை வந்து உள்ளே இழுத்துக்கிட்டாருன்னு எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுது. அதை வந்து நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் ஜியோ வர்சஸ் ஏர்டெல், ஜியோ வர்சஸ் ஐடியா, வோடஃபோன் அவங்களோட கம்பேரிசன் வேணும்னாலும் சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து நான் கொஞ்சம் ப்ரீஃபாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன். முகேஷ் அம்பானி வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 1.5 லட்சம் கோடி ரூபாய், யோசிச்சு பாருங்கள், 1.5 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட நெட்ஒர்க் வந்து ஜியோ ஸ்டார்ட் ஆகிறப்போ 60 லட்சம் கோடி ரூபாய். அதில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஜியோ சிம்முக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ₹1 அதுலேருந்து சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 1.5 லட்சம் கோடி ரூபா. இது வந்து ஒரு லாங் டெப்ட்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. இன்வெஸ்ட் பண்ணி அந்த சேல்ஸ்லேயே போய்கிட்டு இருந்துச்சா. நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, என்னடா இவன் இப்படி பண்ணுறாங்க. நிறைய பேர் அப்போது மானிட்டேஷனும் ஆச்சு, டிமானிட்டைசேஷன் ஆச்சு. அவரோட பிளாக் மணியை வாட் எவர் அதெல்லாம் அப்பார்ட். ஆனால் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதில் இன்வெஸ்ட் பண்ணி என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு. அவர் கண்டிப்பாக ப்ரீ பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி மார்க்கெட்டாக பிடிச்சாங்கிறத பார்ப்போம். ஓகேவா, ஃப்ரீ சர்வீசஸ் ஃப்ரீ சிம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ மொபைல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் அப்போ இருந்தப்போ பார்த்துருந்தீங்கன்னா ஏர்டெல், ஐடியா, வோடஃபோன் இவங்க எல்லாமே நீங்கள் உங்களோட கால் பேசுறதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். ₹12 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு தருவாங்க. அதை ஸ்க்ராட்ச் பண்ணணும். அதுலேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ₹10 தான் கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு செகண்டுக்கும் நீங்கள் வந்து பே பண்ணுற மணிக்கு இருக்கும். பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை, அன்லிமிட்டெட் கால்ஸ் அவங்க அப்போவே கொடுத்துட்டாங்க. அதோட ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அன்லிமிட்டெட் கால்ஸ் ப்ளஸ் டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ டேட்டாஸ் ஃபார் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆளையும் இழுத்துருக்கு. டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து அதுவும் ஃப்ரீ ஃபார் மந்த்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போத்தான் செய்வோம். அப்படி இருக்கிறப்போ நீ ஃப்ரீயாக சிம்மும் தர, ஃப்ரீயாக டேட்டாவும் தர, ஃப்ரீ கால்ஸும் தர, அன்லிமிட்டெட் கால்ஸும் தர. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏன் ஜியோ ட்ரை பண்ணக்கூடாது? அந்த மென்டாலிட்டி எல்லாத்துக்குமே வரத்தான் செய்யும். அதை தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து லாங் டெப்ட் தான். பட் ஆனால் அதை வந்து வோடஃபோன், ஏர்டெல் ப்ளஸ் வேறு என்ன இருக்குது, வோடஃபோன், ஏர்டெல், ஐடியா இவங்க 3 நாளும் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணவே முடியல. இதையும் தாண்டி கீழே மைனர் கம்பெனிஸ் வந்து ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. லிட்டரலி இறந்தே போச்சு. ஆமாம், அது இறந்தே போச்சு. அதுக்கு காரணம் ஜியோன்னு சொல்லலாம், அல்லது அவங்களாம் அதை ஈடு கொடுக்க முடியலன்னு சொல்லலாம். ஜியோவோட முகேஷ் அம்பானியோட வெல்த்துன்னு சொல்லலாம். ஓகேவா நண்பர்களே, இது எல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் ஓகே. இப்போது பீப்புளோட அதாவது கஸ்டமர்ஸோட மென்டாலிட்டி என்னென்னு பார்த்தோம்னா சைக்காலஜிக்கல் ஃப்ரீயாக சொல்லலாம். ஃப்ரீ சிம் தராங்க, ஃப்ரீ கால் தராங்க, ஃப்ரீ டேட்டா ஃபார் மந்த்ஸும் தராங்க. ஓகேவா, இது வந்து நான் ChatGPTல எடுத்து வச்ச கண்டென்ட்டு. ஸோ வந்து நான் உங்களுக்கு சொல்லலாமே புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா நண்பர்களே, இதில் வந்து என்னன்னா பழைய எப்படி சொல்கிறதுனா திக்கிறேன் டேட்டா இஸ் ப்ரைமரி. ஓகே, அவங்க கொடுத்த டேட்டா ஓகே அவங்க முகேஷ் அம்பானி கொடுத்த டேட்டா அவர்கள் ஜியோ வந்ததுக்கப்புறம் கொடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா கால்ஸ் வெர்சஸ் டேட்டா. நீங்கள் அதை வந்து மிச்ச சிம்மோட கம்பேர் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் ஜியோவோடய எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கால்ஸ் தராங்க. அவங்களுக்கு தெரியும் ஃப்ரீ கால்ஸ் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஃப்ரீ கால்ஸ் தராங்க, நீங்கள் ஃப்ரீ காலை தாண்டி நீங்கள் டேட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பிகாஸ் இன்டர்நெட் தான் அங்கே ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை அவங்க அப்போமே கண்டுபிடிச்சி டெப்டானாலும் பரவாயில்லன்னு அதை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீ இன்டர்நெட் ஃபார் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் வந்து நான் அதில் ஒரு கோட் எடுத்தேன். டேட்டா இஸ் ப்ரைமரி அண்ட் கால் இஸ் ஜஸ்ட் அனதர் ஃபியூச்சர். ஓகேவா, இதை நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் பேரண்ட்ஸுக்கே உங்கள் ஃபேமிலி குரூப்பில் மெசேஜ் தான் பண்ணுறீங்களே தவிர கால் பண்ணுறது இல்லைன்னு தான் மோஸ்ட்டாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் ப்ளஸ்
சீப் காஸ்ட் ஆஃப் டேட்டா கிடச்சுன்னா இட்ஸ் ஈக்குவல் டு நம்ம யோசிக்கவே வேணாம், அது வந்து அடிக்ஷன் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டேட்டா கிடைக்கிது. லைக் கம்பேர் பண்ணுறோம் அதர் சிம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ, ஏன்னா அவங்களால அஃபோர்டும் பண்ண முடியல உங்களுக்கு நீங்கள் கேட்குற அளவுக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ லோ காஸ்ட்டில் ஜியோ கொடுக்குறாங்க, வோடாஃபோன், ஐடியா, ஏர்டெல்லால் கொடுக்க முடியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜியோக்கு மாறிடுவீங்க. இது என்ன உங்களுக்கு உங்களை என்ன எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து காலை விட டெக்ஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறீங்க, இன்டர்நெட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க கால்ஸை விட. ஸோ வந்து நீங்கள் இப்போ அன்லிமிட்டட் கால்ஸ் உங்களுக்கு தராங்கன்னா நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்டர்நெட் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ வந்து இன்டர்நெட்டோட ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்க தவிர காலுக்கு வந்து உங்கள் ஜஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸாகவே மாற்றிட்டாங்க அவங்க அதை வந்து. ஓகேவா நண்பர்களே, இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சது. அப்போது நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்க நண்பர்களே. எப்படின்னா கேபிட்டல் ப்ளஸ் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு பெட்டர் பீட் த இன்னோவேஷன்ஸ். இதை நான் எப்படி தமிழில் சொல்லணும்னா, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு நார்மலாக இப்போ ஒரு கம்பெனி ரன் ஆகிக்கிட்டு இருக்குது, அதை நீங்கள் பீட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு மேசிவான கேபிட்டல் ப்ளஸ் உங்கள்கிட்ட நீங்கள் நினச்சதை ஸ்கேல் பண்ண முடியும்னா, லைக் ஆப்வியஸாக நீங்கள் தான் ஹெட் ஆஃப் தி மார்க்கெட்னு நினைக்கிறேன். அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. லைக் ஜியோ வந்து அதான் இப்போ இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்ல நினைக்கிறேன் நண்பர்களே. ப்ளஸ் இதில் எதுவும் தப்பான விஷயங்கள் எப்படி சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு தப்பாக கன்வே பண்ணியிருந்தாலோ அல்லது நீங்கள் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாலோ கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு. லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே.